அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 13/5/2025 மே மாதம் 13ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் சித்திரை 30ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் வலியறிதல். குறள் 477. ஆற்றின் அளவறிந்து ஈக அதுபொருள் போற்றி வழங்கும் நெறி. தெளிவுரை. தக்க வழியில் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவை அறிந்து கொடுக்க வேண்டும். அதுவே பொருளை போற்றி வாழும் வழியாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: சூரியன் மேஷத்தில், அதோடு கூட புதன், ரிஷபத்தில் குரு விளிம்பில் இருக்கிறது, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது விளிம்பாக இருக்கின்றது, விருச்சிகத்தில் சந்திரன், சனி சுக்கிரன் மீனத்தில், அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது. சந்திரன் செவ்வாயோடு பரிவர்த்தனையும் சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையுமாகி இருக்கின்றது. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. பெண்கள் தொடர்பால் நன்மை உண்டாகும். பேச்சு சாதுரியம் பெருகும். அதனால் வியாபார தொடர்புகளும் கிடைக்கும். பெரியோர் நட்பு கிடைக்கும். அவர்கள் மூலமாக நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்தவர்கள் அங்கு வேலைக்கு சேரக்கூடிய கோச்சார நிலவரம். வெளிநாடுகளில் இருக்கும் சிலர் PR விண்ணப்பித்து இருந்தது கிடைக்கப் பெறுவார்கள். ஆனாலும் வெளிநாட்டு பணிகள் தொடர்பாக பணம் கொடுத்தும் ஏமாற வாய்ப்பு உண்டு. கவனம் இருக்கட்டும். இன்று வீடு தொடர்பான நம்பிக்கை துரோகம் மற்றும் ஏமாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வீட்டை பராமரிக்கும் செலவு இருக்கும். இன்று உங்கள் ஏரியா கோவில் கமிட்டியில் கோவிலை செப்பனிட்டு கும்பாபிஷேகம் செய்வது என முடிவெடுத்து வசூலில் ஆரம்பித்து இதோ மற்ற வேலைகளையும் திறம்பட செவ்வனை செய்து வரும் வைகாசி மாதம் கும்பாபிஷேகம் நடத்துவீர்கள் உங்கள் தலைமையில். அலுவலகத்தில் உங்கள் பணி சிறப்பிக்கப்பட்டு பதவி உயர்வு மற்றும் வண்டி வாகன சலுகைகள் கிடைக்கும். இன்று வங்கியில் வைக்கப்பட்ட பத்திரத்தை கடன் முடித்து மீட்டு எடுப்பீர்கள். இன்று பெண்கள் இன்று உங்கள் வீடுகளில் நடக்கும் காரசாரமான விஷயங்களை, அதுவும் அம்மா மற்றும் மாமியாரோடு நடக்கும் விஷயங்களை கணவரோடு பகிர்ந்து அதன் மூலம் கருத்து வேறுபாடு, பிரிவு, நிம்மதியின்மை இப்படியாகத்தான் இருக்கிறது. அமைதி காப்பதே சிறப்பு. மௌன விரதம் கடைபிடிக்கலாம். பங்குச்சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும். முதலீட்டை தவிர்ப்பது அல்லது தள்ளி போடுவதே சிறப்பு. குடும்பத்தில் தீ விபத்து மற்றும் மின்கசிவினால் விபத்து ஏற்படலாம். கவனம் வேண்டும். இன்று பாண்டிச்சேரி மற்றும் மதுரை நபர்களோடு பழக்கம் ஏற்படும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கண் பிரச்சனை, சளி தொந்தரவுகள் இருக்கும். சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை வந்து போகும். கருவுற்ற பெண்களுக்கு கருக்கணிதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கருவுற்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் ஆசாரி தெரு, குடோன், கோயில் நிலம், பந்தல், மேடை, அரண்மனை, குகை, உயரமான பகுதிகள், நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று முகில், மஞ்சுளா, நிஷா, காமாட்சி, விசாலாட்சி, மலர், தங்கம், மாரி, மதன், குமரி, வெங்கட், விவேக், லதா, வள்ளி, கவி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் துவரை, வெள்ளை பூசணி, வெள்ளரிக்காய், சுண்டல், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பால் பாயசம், தேன், நெல்லிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று சாம்பல் நிறம், சிவப்பு, மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.